புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். 30 தொகுதிகளுக்கான தாவேக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தமிழக வெற்றி கழகம் தற்போது அறிவித்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் புதுச்சேரியில் தனித்துதான் களமாடும் என்கின்ற வகையிலும் இந்த பதிவிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முதன்மையாக எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முதலாக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையே தன்னுடைய முதல் களமாக களமாட போகின்றது. அந்த வகையில் லாஸ்பேட்டை, காரைக்கால் தெற்கு, நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட 30 தொகுதிகளுக்கும் தற்பொழுது வேட்பாளர்களை நியமித்து அந்த கட்சியின் சார்பிலான அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாளை புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் இன்று இரவு தற்பொழுது இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி 30 வேட்பாளர்களும் நாளை அவர்களுடைய வேட்புமனுவை அவர்களுக்கான அந்த தொகுதிகளுக்கான மாவட்ட அந்த தேர்தல் அலுவலகத்தில் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் தனித்து களமாடக்கூடும் என்பதாலும் அதே போன்று 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர்களுக்கான அந்த வேட்பாளர்களை தற்பொழுது நியமித்து விரைவில் இக்கட்சியினுடைய தலைவர் விஜய் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. நன்றி யுவராஜ், தகவல்களுக்கு நன்றி.